வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம நிறைய சமையல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் எளிமையான சமையல், சுலபமாக வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் சமைக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியல். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியல் ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு. அந்த கத்திரிக்காவுக்கும் முருங்கைக்காவுக்கும் நல்லா மர்ஜ் ஆகி நீங்கள் ஒரு நல்ல தனி சாம்பாரோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சை ரசத்தோடு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இது கலக்கலாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, முருங்கைக்காய் 2 நம்பர், தேங்காய் பூ 2 கை, வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 கை, பச்சை மிளகாய் 3, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1/2 கை, எலுமிச்சம்பழம் 1, இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், நல்ல எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியல் எண்ணெய் ஊற்றுறோம். அது எப்படி செய்யுதுன்னு அப்படின்னா, எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிக்கிறோம். அந்த கடுகு சீரகம் மிளகு பொரிஞ்சு மேலே மிதக்குது. அந்த டைமில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுடுறோம். வெங்காயத்தை போடுறோம். 1 கை வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை, 1 கை தக்காளி பழம். கொஞ்சம் ட்ரையாக வரும், தொக்கு மாதிரி வர கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு வதக்குறோம், இஞ்சி போட்டு போடுறோம், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிறோம். இந்த 1/4 கிலோ கத்திரிக்காவை போடுறோம். கத்திரிக்காவை 4 கட் பண்ணாமல் டிசெக்ட் பண்ணால் போதும். போட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுறோம். முருங்காயம் போட்டுறோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடறோம். ஒரு 5 மினிட்ஸில் எல்லாம் வெந்து போகுது. இறக்கிறதுக்கு முன்னாடி 2 கை தேங்காய் பூ தூண மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை தலையில் போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நல்ல தண்ணி வச்ச சாம்பார், அதாவது மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தண்ணியாக அது சாத்து குழைய வடிச்சிட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். எலுமிச்சம்பழம் ரசம் அது கூட சாப்பிடும்போதும் அட்டகாசமாக இருக்கும். எலுமிச்சம்பழம் 1 நம்பர் சொல்லியிருக்கோம். இந்த தேங்காய் போட்டு வதக்கும் போது இறக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை அணைச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சிங்கன்னா அந்த புளிப்பு டிஞ்சோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியலை செய்கிறது எப்படி நம்ம பார்ப்போம். சாதாரணமாக இந்த மாதிரி பொரியலுக்கு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியல் வாசனையோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சாதாரணமாக குக்கிங்க்கு நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறோம். என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் 2 எண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க. ஒன்று நல்ல எண்ணெய், இன்னொன்று கடலை எண்ணெய். இதுவரையும் இன்னும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் 2 எண்ணெய் தவிர எந்த யூஸ் பண்ணதில்லை. அடிக்கடி எண்ணெயை மாற்றும் போது தான் நம்மளுக்கு நிறைய உடம்புல உபாதைகள் வருது. அதனால் ப்ரொபபிளி நல்லெண்ணெய் அப்படின்லாம் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, சீரகம், மிளகு இது பொரிஞ்சு மேலே வரணும். சீரகம், மிளகு நான் சொன்னேன் இந்த மாதிரி போட்டு மேலே பொரிஞ்சு மேலே வரும்போது அந்த கத்திரிக்காய் முருங்கை கடித்து சாப்பிடும்போது இதில் ஹேவ் அ வெரி குட், நான் அந்த மெலிஸ் காரம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய்ன்னு சொல்லும்போது இந்த நீல கத்திரிக்காயில் அந்த காம்பு மாத்திரம் எடுத்துகிட்டு 4 போட்டுட்டு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் அரைச்சி அது உள்ளே ஸ்டப் பண்ணிவிட்டு இதில் சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஒரு கை வெங்காயத்தை மாத்திரம் போட்டுட்டு அந்த கத்திரிக்காய் அப்படியே வச்சிடணும். மேலே மீதி மசாலா மேலே போட்டுட்டு
மூடிடணும். ஒரு 2 நிமிஷம் பொழுது திருப்பி பண்ணணும். போட்டிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் சாப்ஸ் தொக்கோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இப்போ இந்த சீரகம், மிளகு, கடுகு வந்து பொரிஞ்சு மேலே வருது, நீங்களே பார்க்கலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு கை வெங்காயம், ஒரு கை தக்காளி பழம். இதை வந்து முக்கால் பாகம் வதக்கினா போதும். வெங்காயத்துனால முக்கால் பாகத்தை வதக்கலாம். இஞ்சி பூண்டு அரைவை, தக்காளி பழம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிடுறோம். நல்லா ட்ரை ஆன பிறகு தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஒரு டிஞ்ச், அதை ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிங்கன்னா புளிப்பு டிஞ்சோட இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், தேங்காய் போய் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் முக்கால் பாகத்துக்கு வந்துடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு அரைவை ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கோம். நல்லா வதக்கிட்டோம். இந்த இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை போகணும். தக்காளி பழம் ஒரு கை, அதையும் போட்டு வதக்கலாம். ஒரு கை அப்படின்றது ஒரு வெங்காயம் இருக்கலாம், ஒரு தக்காளி பழமாக இருக்கலாம். ஏன்னா இது ட்ரையாக வரணும், தொக்கு மாதிரி வராது. நல்லா வதக்கிட்டு இதில் பச்சை மிளகா 3 நம்பர் பச்சை மிளகா போடுவோம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது கத்திரிக்காய் போட்டுடலாம். போட்டு நல்லா இந்த கலர் மாறுறது நல்லா வதக்கணும். இதுலேயே முருங்காயும் போட்டு இது வதங்கும் போது உப்பு போடலாம். ஒரு வதக்கணும். உப்பு போடவும் வதக்கணும். நம்ம ஒரு குக்கிங் டிப்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு போடும்போது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, சப்போஸ் இதில் ஜாஸ்தி ஆகிடுச்சு, குக் பண்ணிட்டோம், கடைசியில் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது உப்பு இந்த கத்திரிக்காய் முருங்காயில். அது உப்பு எப்படி கம்மி பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தக்காளி பழம் நல்லா மசிச்சுட்டு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, அப்படி இல்லை 1/2 டீஸ்பூன் வெல்லம், ஏதாவது ஒன்று போடுறீங்க, போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு ஜாஸ்தியான இந்த கத்திரிக்காய் முருங்காய் தெளிச்ச மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உப்பு கரெக்ட் ஆகிடும். இப்போது இந்த கலர் மாறிடுச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி தெளிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்காய் நல்லா வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சூரிய சுவை நிகழ்ச்சிக்கு. கத்திரிக்காய் முருங்காய் தேங்காய் பொரியல். எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் ஊற்றணும். கடுகு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கும், இஞ்சி பூண்டு வதக்கும், தக்காளி பழம் ஒரு கை போட்டு வதக்கிட்டோம். கத்திரிக்காய் போட்டோம், முருங்காயை போட்டோம், உப்பு போட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிட்டோம். இப்போ அந்த கத்திரிக்காய் முருங்காய் அருமையாக நல்லா வெந்து போச்சு, வெண்ணெய் மாதிரி வெந்து போச்சு. நீல கத்திரிக்காய்க்கு ஒரு நாள் தனி டேஸ்ட் இருக்குது. ஸோ அருமையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கை தேங்காய் பூ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா வதக்கிடுறோம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க.
சிம்மில் வச்சுட்டு இப்போது இது இந்த தேங்காய் பூ வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுது. ஃபைனலாக அடுப்பு அணைச்சிக்கிறேன். அடுப்பு அணைச்சிட்டேன். இப்போது இந்த விதையை எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிடறேன். ஒரு கிண்டிக்கலாம். இதில் பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த தேங்காவோட நான் சொன்ன மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் தண்ணியாக வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொட்டு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். எலுமிச்சம்பழ ரசத்தோடு அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் தேங்காய் முருங்கைக்காய் பொரியல் கலக்கலாக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியலை செய்கிறது எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றணும், நல்ல எண்ணெய், கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளித்தோம். வெங்காயத்தை முக்கால் பாகம் வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டோம். தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். கத்திரிக்காய் முருங்காய் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியத்தூள் போட்டு தண்ணி தெளித்து கத்திரிக்காய் வேக வச்சு ட்ரை பண்ணிட்டோம். 2 கை தேங்காய் பூவை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு பார்த்துக்கிட்டு அடுப்பு அணைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டோம். அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தேங்காய் பொரியல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இட்லி தோசையோடு சாப்பிடும்போதும் சரி, அதே மாதிரி சப்பாத்தியோடு சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். எஸ்பெஷலி மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோடையும் அந்த எலுமிச்சம்பழ ரசத்தோடையும் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கேரட் வச்சு ஒரு கோழி கறி பண்ண போகிறோம். கேரட் கோழி கறி செய்ய போகிறோம். அந்த கேரட் கோழி கறி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, கேரட் 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 4, வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 கை, இஞ்சி பூண்டு அரை 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கேரட் கோழி கறி, அதாவது திக்காக கிரேவி மாதிரி வந்த கறி, குழம்புன்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு கருவேப்பிலை மாத்திரம் தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், இஞ்சி பூண்டு வதக்கிறோம், தக்காளி பழத்தை வதக்கிறோம். அது கூடிய கேரட்டும் கோழியை போட்டு வதக்கிறோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுட்டு 7 நிமிஷம் அந்த கோழி வேகிறதுக்கு. அது 7வது நிமிஷம் நம்ம இறக்கிடணும். கோழி வேகும்போது உப்பு போட்டுறோம். திக்காக கிரேவி மாதிரி நல்லா சப்பாத்தியை மெத்துன்னு சுட்டுட்டு அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது சப்பாத்தி ஊற வச்சு சாப்பிடணும். அந்த குழம்ப கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பண்ணுற பரோட்டாவை இந்த குழம்பு வச்சு ஊற வச்சு சாப்பிட்டு போயிருக்கீங்கன்னா கலக்கலாக இருக்கும். இட்லி தோசையோடு அருமையாக போகும். இப்போ அந்த கேரட் கோழி கறியை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கடுகு, கருவேப்பிலை, 1 கை வெங்காயம், இதை வந்து முக்கால் பாகம் வதக்கலாம். சாதாரணமாக அந்த கேரட்டோட கோழி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்று இந்த கான்டினென்டல் ஸ்டைல், அதாவது இங்கிலீஷ் ஸ்டைலில் செய்யும்போது ஒரு ஸ்டியூ மாதிரி நல்லாயிருக்கும். அது ஸ்டியூ சொல்ல பாருங்களேன். இந்த கேரட்டு கோழி எண்ணெய் ஊற்றுறோம், 2 லவங்கம் 2 பட்டை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், சிக்கனு அதாவது அந்த கோழியும் கேரட்டை போட்டு வதக்கிடுறோம், மிளகுத்தூளை இடித்து போட்டுடுறோம்.
உப்பு போட்டுருவோம். கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அந்த சிக்கன் வெந்த பிறகு, அதாவது 5 நிமிஷம் ஆன பிறகு மைதாவை போட்டு வதக்கிடும். தண்ணி விட்டுறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறோம். எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஒரு ஸ்டியூ மாதிரி வரும். அதையும் வந்து ஒரு ப்ரெட்டோடு போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது திக்காக தொக்கு மாதிரி வரும். நான் தான் சொன்னேன், சப்பாத்தியோடையும் இல்லை பரோட்டாவோடையோ நான் ரொட்டியோடையோ வீட்டில் செய்கிற இட்லி தோசையோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஹோட்டலில் சொல்கிற தோசை, அதாவது அந்த கலர் வர மாட்டேங்குது வீட்டில் செய்யும்போது. அது ஒரு டிப்பு. ஒரு 1/2 கிலோ அரிசி, அதாவது 500 கிராம் அரிசி அப்படின்னா 150 கிராம் உளுத்தம்பருப்பு இப்படி எடுத்துக்கணும். 600 கிராம் அரிசி, 200 கிராம் உளுத்தம்பருப்பு, 5 கிராம் வெந்தயம், 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிடுறோம். இந்த தோசை சுடுறதுக்கு முன்னாடி, தோசைக்கு மட்டும்தான், இட்லி கிடையாது, 1 டீஸ்பூன் கடலை மாவு அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மெலிசாக சுட்டிங்க அப்படின்னா நல்லா அருமையான கலர் கிடைக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற அதே கலர் உங்களுக்கு நல்லா வீட்டில் கிடைக்கும். தோசை தவா மட்டும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரைவை, தக்காளி பழத்தை கொஞ்சம் புளிஞ்ச மாதிரி போடலாம். இது ரெண்டு நல்லா மர்ஜ் ஆகணும். பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கேரட்டு, கோழி போட்டு வதக்கணும். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கோழி என்ன பண்ணும், தனியாத்தூள் போட்டேன். கோழி என்ன பண்ணும், ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சிட்டோம். அப்போ தான் அந்த உப்பு காரம் உள்ளே இறங்கும். இப்போது இதில் தண்ணி விட போகிறோம். இதிலிருந்து கரெக்டாக 7வது நிமிஷத்தில் நீங்கள் கோழி இறக்கணும். கோழி நல்லா வெந்து போகும். அவ்வளோதான் அதுக்கு டைமு. அதுக்கு மேலே நீங்கள் கோழியை வேக வச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இது கோழி கேரட் கறி. கோழி வெந்து வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு. கேரட் கோழி கறி. எண்ணெய் ஊற்றினோம், கடுகு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், கோழியும் கேரட்டையும் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கோழியை 7 நிமிஷம் வேக வச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு போடலை. கோழியில் நான் சொன்னேன், மேரினேட் பண்ணும்போது கோழியை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கோழியை நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உப்பு காரம் உள்ளே இறங்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து உப்பு பார்த்துக்கோங்க. இப்போது உப்பு போட்டுட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம், வாசனைக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. குக்கரில் வச்சிங்க அப்படின்னா 3 விசில், 2 நிமிஷம் சிம்மில். டைரெக்டாக செய்யும்போது நான் சொன்னேன் 7 நிமிஷம் குக்காரத்துக்கு, சிக்கன் குக்காரத்துக்கு. கோழி வாங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் தோல் எடுத்துகிட்டு வாங்கினா உடம்புக்கு நல்லது. கோழியில் உடம்பு இல்லை, இந்த தோலில் தான் வந்து நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. அந்த கோழி தோல் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கும்போது இந்த கொழுப்பு சத்து இருக்காது. ஒன்று. ரெண்டாவது,
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோழி வாங்கும்போது 1 கிலோவுக்கு கம்மியாக வாங்கணும். நீங்கள் கேட்கலாம் 7 நிமிஷம் சொல்கிறீங்களே வெந்துருமா? கண்டிப்பாக வெந்துடும். முதிர்ந்த கோழி வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அப்போனா வந்து அந்த முதிர்ந்த கோழி ரப்பராக வரும். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். இதே வந்து நான் ப்ராய்லர் சிக்கன் சொல்கிறேன். நாட்டுக்கோழி வேகணும்னா 15 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி சீ ஃபுட் ஐட்டம், மீன், எறா, அதே மாதிரி கணவாய் எல்லாம் பார்த்திங்கன்னா குக்கிங் டைம் 4 நிமிஷம். அதுக்கு மேலே குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். முட்டை 8 நிமிஷம். சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் லைக் மஷ்ரூமு, கோஸு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஹார்ட் வெஜிடபிள்ஸ் நூறுக்கொள்ளு, டர்னிப்பு, அதே மாதிரி சவுச்சு, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இதுக்கு மேலே குக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த சிக்கன் கேரட் கறி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சப்பாத்தியோடையோ இட்லி தோசையோடையோ அதே மாதிரி பரோட்டாவோடையோ ஊற வச்சு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அது பண்ணிச்சிட்றேன். ரெண்டு டிஷ் பண்ணோம். கத்திரிக்காய், முருங்காய், தேங்காய் பொரியல். எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய் ஊற்றணும். கடுகு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளிச்சோம். வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். கத்திரிக்காயும் முருங்காயும் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனித்தூள் போட்டு நல்லா தண்ணி தெளித்து ட்ரை ஆகிற வேக வச்சுட்டோம். 2 கை தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிட்டோம். ட்ரை ஆகிடுச்சு. அதில் வந்து எலுமிச்சம்பழம் அடுப்பு அணைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை ஊற்றணும். சூப்பரான கத்திரிக்காய், முருங்காய், தேங்காய் பொரியல். ரெண்டாவது நம்ம வந்து கோழி கேரட் கறி பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். கோழியும் அந்த கேரட்டையும் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனித்தூள் போட்டு வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு கோழி நல்லா வெந்த பிறகு 7 நிமிஷம் அந்த கிரேவி திக்காகும்போது இறக்கி கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே தெளிச்சிட்டோம். சூப்பரான கோழி கேரட் கறி சப்பாத்தி மேலே ஊற்றி சாப்பிடும்போது சரி, பரோட்டாவோட சாப்பிடும்போது, இட்லி தோசையோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கணும். விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.